வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். மக்களின் ஆசீருடனும் ஊழியர்களின் கண்ணீருடனும் வெளியேறிய வைத்தியர் அர்ச்சனா. இந்தியா இலங்கை நாடுகளுக்கிடையிலான பகிரப்படும் மின்சாரம். மலேசியா பாராளுமன்றத்திற்கு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கு விடுக்கப்பட்ட விசேட அழைப்பு. ஒரே நாளில் 10,000 பக்தர்கள் கானகத்திற்குள் பிரவேசித்தனர். கனடா செல்ல முயன்ற யாழ் இளைஞர் கைது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். மக்களின் ஆசீருடனும் ஊழியர்களின் கண்ணீருடனும் வெளியேறிய வைத்தியர் அர்ச்சனா. சாவச்சேரி மக்கள் கூடி ஆதார வைத்தியசாலையினை முற்றுகையிட்டு அத்தியட்சர் டாக்டர் அர்ச்சனாவை உள்ளே இருங்கள், நாங்கள் உணவு கொண்டு வந்து தருவோம் என்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 7ஆம் தேதி கிட்டத்தட்ட 11:30 மணி அளவில் இருந்து தூக்கத்தையும் பாராது சூழவுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களின் கடமையினையும் குழப்பாது மக்களுக்கான வைத்திய சேவையினை கேட்டு நின்றனர். வைத்தியரோ தன்னை கட்டாயப்படுத்தி பத்திரத்தில் கையொப்பம் இட வேண்டுமென்று கேட்டதனை மறுத்து நியாயம் வேண்டும் என்று மக்கள் முன்னே கோரிக்கையினை விடுத்தார். இன்று திங்கட்கிழமை 8ஆம் தேதி காலையும் மக்கள் முற்றுகையையும் போலீஸ் இராணுவ பாதுகாப்பும் இருந்து கொண்டிருக்கையிலேயே அங்கு கூடியிருந்த மக்கள் கூட்டம் அமைதியினை கடைப்பிடித்து தங்கள் ஆதங்கங்களை தெரிவித்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையினில் அத்தியட்சருக்கு பாராளுமன்றத்திலிருந்து அழைப்பு வந்திருந்ததனால் அவர் அங்கு போய் தனது நியாயத்தினை விளங்கப்படுத்தி தன் பக்கம் உள்ள உண்மையினை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கையில் மக்கள் கூட்டம் அவ்வைத்தியரை வெளியே விடமாட்டோம் என்ற நிலைப்பாட்டினில் ஆரவாரித்து கொண்டிருந்தனர். இந்நிலையினில் இடைநடுவில் உள்ளவர்களுக்கு தனது நிலையினை விளங்கப்படுத்தியதன் மூலமாக வைத்தியரை மக்களுக்கு நீங்கள் திரும்பி வந்து இந்த வைத்தியசாலையில் சேவையினை தொடர்வீர்கள் என்ற உத்தரவாதத்தினை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவ்வைத்தியர் தனது பக்க நியாயத்தினை மக்களுக்கு சொல்லி மக்களின் அனுமதியுடன் கொழும்புக்கு பயணமானார். ஆனால் இத்தோடு இப்பிரச்சினை முடிவுற்றதென்று தோன்றவில்லை. வைத்தியர் வெளியேற்றம் தனது உண்மை நிலையினை வெளிப்படுத்தும் கட்டாயத்தில் உள்ளாரா? தியாகமான கண்துடைப்பா? மீண்டும் வருவேனென்று மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியினை வைத்தியர் காப்பாற்றுவாரா? நான் தோற்றுப்போனால் இனி வைத்தியராக வேலை செய்ய மாட்டேன் என்றது இங்கு மட்டுமா அல்லது எங்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். எத்தனையோவற்றை பொறுத்துவிட்டோம், இதை மட்டும் பொறுக்க மாட்டோமா என்ன என்பது மக்களின் விசனம். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்தியா இலங்கை நாடுகளுக்கிடையிலான பகிரப்படும் மின்சாரம். இலங்கை இந்தியா இடையே கடல் வழியே கேபிள்கள் மூலம் மின்சாரத்தை பகிரும் திட்டம் தொடர்பான பேச்சுக்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன என்று அரச உயர் வட்டாரங்கள் தெரிவித்தன. சென்னை அனுராதபுரம் இடையே செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டமானது கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பேச்சு ஆரம்பிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து கிடப்பில் போடப்பட்ட இந்த திட்டமானது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் மீண்டும் அதற்குரிய பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த திட்டம் தொடர்பில் பல இணக்கப்பாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த திட்டம் தொடர்பான பேச்சுக்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த திட்டம் நடைமுறையாகும் போது சென்னை அனுராதபுரம் இடையே 200 கிகாவாட்ஸ் மின்சாரம் தேசிய கட்டமைப்பில் இணைக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மலேசியா பாராளுமன்றத்துக்கு கிழக்கு மாகாண ஆளுநருக்கு விசேட அழைப்பு. மலேசியா பாராளுமன்றத்திற்கு கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் தலைவருமான செந்தில் தொண்டமானுக்கு ஸ்ரீ சரவணன் முருகனால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மூவின மக்கள் வாழும் நாடான இலங்கையில் மூவின மக்களுக்கும் பாராபட்சமின்றி சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கும் தலைவர் என்ற ரீதியில் ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கு இந்த விசேட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் பல்லின மக்கள் வாழும் ஒரு நாடு. அங்குள்ள இந்தியா வம்சாவளி தமிழர்களுடன் மூவின மக்களும் ஒன்றாக வாழ தான் முன்னெடுத்த வழிமுறைகள் குறித்தும் தனது தலைமைத்துவ பண்புகள் மற்றும் தொடர் வேலை திட்டம் குறித்து கலந்துரையாட கிழக்கு மாகாண ஆளுநருக்கு விசேட அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து இன்று செந்தில் தொண்டமான் மலேசியாவுக்கு உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஒரே நாளில் 10,000 பக்தர்கள் கானகத்துக்குள் பிரவேசித்தனர். வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்தமலை முருகன் ஆலய ஆடிவேல் திருவிழாவுக்கான கொடியேற்றம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதன்போது வழக்கத்துக்கு மாறாக சுமார் 10,000 பக்தர்கள் கானகத்திற்குள் பிரவேசித்தனர். இதேவேளை கதிர்காமக்கந்தன் ஆலய ஆடிவேல் விழாவை முன்னிட்டு இம்முறை மேற்கொள்ளப்படும் பாத யாத்திரையானது
வரலாறு காணாத வகையில் உள்ளது என ஆலய வண்ணக்கர் சுதுநிலைமை சுதா தெரிவித்தார். வழமையாக பாத யாத்திரை ஆரம்ப தினம் மற்றும் கொடியேற்ற தினங்களில் சுமார் 3000 அல்லது 4000 பக்தர்கள் காட்டுக்குள் பயணிப்பார்கள். ஆனால் இம்முறை கடந்த 30ஆம் தேதி அன்று கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானால் கானகப்பாதை திறந்து வைக்கப்பட்ட அன்றைய தினத்தன்று மட்டும் சுமார் 7000 அடியார்கள் கானகத்துக்குள் பிரவேசித்தனர். இதேவேளை வன ஜீவராசிகள் திணைக்கள பதிவின்படி நேற்று முன்தினம் மட்டும் 9321 பக்தர்கள் காட்டுக்குள் பயணித்துள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதுவரை 25,000க்கும் மேற்பட்ட பாத யாத்ரீகர்கள் கானகத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள் எனவும் சுதுநிலைமை தெரிவித்தார். அத்தோடு 6 நாட்களாக கானகத்துக்குள் பயணித்து கதிராமக்கந்தன் ஆலயத்தை சுமார் 10,000 பாத யாத்ரீகர்கள் வந்தடைந்துள்ளனர் என்றும் அவர் கூறினார். இம்முறை வடக்கு கிழக்கிலிருந்து சுமார் 10,000 அடியார்கள் கொடியேற்றத்தில் கலந்து கொண்டார்கள். எதிர்வரும் 11ஆம் தேதி வரை காட்டுப்பாதை திறந்திருக்கும். யாழ்ப்பாணம் தொண்டமனாறு செல்லச்சந்நிதி முருகன் ஆலயத்தில் விருந்து புறப்பட்ட ஜெயாவேல்சாமி தலைமையிலான பாத யாத்திரை குழுவினர் கதிராமத்தை அடைந்து கதிரமலை ஏறி அவர்களது நேர்த்தியினையும் பூர்த்தி செய்தனர். மேலும் மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை போன்ற பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பாத யாத்ரீகர்கள் கானகத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றனர். இம்முறை காலநிலை சிறப்பாக அமைந்ததனால் பயணம் அனைவருக்கும் சாதமாக அமைந்திருந்தது. ஆனால் 2 இடங்களிலே போலீசார் மற்றும் இராணுவத்தினரின் கணக்கெடுப்பு நடைபெறுவது தொடர்பில் பக்தர்களிடையே விசனத்தை ஏற்படுத்தியும் உள்ளது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கனடா செல்ல முயன்ற யாழ் இளைஞர் கட்டுநாயக்காவில் கைது. போலி ஆவணங்களை பயன்படுத்தி கனடா செல்ல முயன்ற யாழ் இளைஞர் கட்டுநாயக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் நேற்று முன்தினம் 6ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சவுதி அரேபியா நோக்கி செல்லவிருந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தில் செல்வதற்காக விமான நிலையத்தில் தனது கடவுச்சீட்டை கையளிக்கும் போதே கைது செய்யப்பட்டார். கைதானவரின் கடவுச்சீட்டு கனடா விசா என்பன வேறொருவரினுடையதும் அவரும் ஒரு இலங்கையர் ஆவார் என்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த போலியான ஆவணங்களை தயாரித்து கொடுத்த தரகர் ஒருவருக்கு இவர் 18 லட்சம் ரூபாய் வழங்கி போலியான கடவுச்சீட்டினை பெற்றுள்ளார் என்று விசாரணையில் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்கா விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இத்துடன் நமது இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.